100 நாள் பயிற்சியோட 7வது நாள். ஏன்டா முகத்துல வரப்பா வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. கதையை நேத்து நைட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு கருப்பாம்பூச்சி நண்பர்கள் எடிட் பண்றதுக்கு வந்து தொடையில கடிச்சிட்டான். அப்புறம் காலையில எழுந்து ஒரு காஃபி போட்டு அப்புறம் பெரியம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆன வண்டியை டிவி ஷோரூம்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. பெரியம்மாட்ட முழு சமைக்கிற பொறுப்பையும் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருச்சு, அதை எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். காலை வேலைக்கு இட்லி கூட சட்னி கூட ஓசோன் ஓட்ட போட்ட வடை. இன்னைக்கு அதிசயமா புக் பண்ண 10 நிமிஷத்துல எங்க வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருச்சு. வண்டி நியர்பை பிளேஸ்ல இருந்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் போயிட்டு குளியில போட்டு வந்துட்டு சொந்தக்காரங்க கொடுத்த மாதுளை பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டு அதே வேலையில 2 முட்டையை போட்டு சாப்பிட்டு மதியம் உணவு முடிச்சிட்டேன். உண்டோ மயக்கத்துல எனக்கு அதிசயமா சிறிய ஒரு உறக்கம். அப்புறம் மாலை பொழுது தான் பயிற்சி. இன்னைக்கு ட்ரைனிங் ஃபார் லோயர் பாடி ட்ரைனிங் பண்றது முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம். முதல் ஒர்க் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்குவாட் 3 செட் 15 ரெபிடேஷன். அதே மாதிரி லஞ்சஸும் 3 செட் 15 ரெபிடேஷன். இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணா மசில் பில்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா உங்க ஸ்ட்ரென்த் லெவல்ஸ் சூப்பரா பில்ட் பண்ணலாம். மசிலா முக்கியம், ஒரு அத்லெட்டிக் பிசிக் தானங்க முக்கியம். அதை முடிச்சிட்டு டக்வா 3 செட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்டிரன்ஸ்க்காக ஹைனி நண்பர்களே ரோப் ஸ்கிப்பிங் ஆர்டர் போட்டேன். எப்படி ஒரு நாளா வந்துரும். அதுக்கப்புறம் கார்டியோ ஒர்க் அவுட்லாம் நம்ம அதிலே பண்ணலாம். அண்ட் அதுல இருக்க ஃப்ரீஸ்டைல் ஸ்கில்ஸையும் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஃப் ரைஸ் போட்டு மாசா ஒரு பாட்டு கேட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நான் என்ன பாட்டு கேட்டுருமே தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா சொல்றவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நண்பர்களே தொடர்பில் இருக்கவும்.